أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر இன்னும் வேண்டும் என்ற ஆசை மனிதனை அழிவில் போட்டுவிட்டது. அவன் மன்னரைக்கு செல்லுகின்ற வரை இவ்வாசை நிறைவு பெறாது என்று ரப்பு சுப்ஹானஹு தஆலா வான்மறையில் சொல்கிறான். மனிதனை அழகாக படைத்த ரப்பு சுப்ஹானஹு தஆலா மனிதனுடைய மனதிற்குள் இப்படிப்பட்ட தீரா ஆசையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எல்லோருடைய ஆசையும் ஒன்றாக இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான ஆசை இருக்கு. தண்ணி அடிக்கிற ஆள்கிட்ட கேட்டா துனியாவுல நமக்கு எதுவும் வேணாது, தினமும் ஒரு பாட்டில் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு ஆசை அது. இப்படி ஆசைகள் வித்தியாசப்படுகிறது. ஆனால் காசு என்று வருகிற பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை. நாளைக்கு சாக போற ஆளை கூப்பிட்டு 1 லட்சம் ரூபாயை வச்சு, பாப்பா இந்த காசை நீங்க வச்சுக்கிறீங்களா, ஏன்னா நாளைக்கு தான் நான் சாக போறேன்னு, இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லவே மாட்டார். குழு அப்படின்னு சொல்லுவார். இந்த 2 நிமிஷம் வாழ்வாதார இருந்தாலும் காசு ஆசை என்பது மனிதன் மன்னரைக்கு செல்லுகிற வரை நீடிக்கும் என்று படைத்த ரப்பு சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு நாள் வெளியூர் பயணப்பட்டார்கள். அப்படி பயணப்படுகிற பொழுது தங்களின் வழியில் உண்பதற்காக ஒரு 3 ரொட்டிகளை ஒரு துணியில் வைத்து மடித்து எடுத்துக் கொண்டார்கள். பயணப்படுகிற பொழுது ஒரு ஆள் இடையில வந்தான். அல்லாஹ்வுடைய ரசூலை எங்க போறீங்கன்னா, வெளியூருக்கு போறப்பா அப்படின்னு. நீங்க தனியா போறீங்கள, உங்களோட நானும் துணைக்கு வர்றேன் அப்படின்னா. எதுக்குப்பா தேவையில்லாத வேலை, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன்ட்டான். இல்ல நான் உங்க கூட வர்றேன்ட்டான். சரி வா போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போனான். பயணத்துல போகும்போது நல்லவனை கூட்டிட்டு போகணுமா? பயணத்துல போகும்போது நல்லவனை கூட்டிட்டு போகணும். எல்லாரும் வர்றாங்கிறதுக்காண்டி எல்லாரையும் கூட்டிட்டு போகக்கூடாது. பக்கத்து வீட்டுல நல்லவன் பக்கத்துல கூடி இருக்கணுமா? பயணத்துல நல்லவனோட கூட போகணுமா? இல்லைன்னா எங்கேயாவது நம்மளை வித்துட்டு வந்துடும். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவனும் போனார். கொஞ்சம் தூரம் பயணப்பட்டதற்கு பிறகு பசி வந்துருச்சு. ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து அந்த பொட்டலத்தை அவுத்து அந்த ஆளுக்கு ஒரு ரொட்டியை கொடுத்துட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் ஒரு ரொட்டி சாப்பிட்டான். சாப்பிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை கழுவுறதுக்காண்டி ஆற்றுக்குள்ள இறங்கி போனாங்க. அவங்க கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ள இந்த 3வது ரொட்டியை போட்டு தட்டாங்க. 3 ரொட்டி தான் இருந்துச்சு. அது ஆள் போட்டு சாப்பிட்டாங்க. இப்ப ஒரு ரொட்டி மிச்சம். அவங்க வர்றதுக்குள்ள முடிக்கிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பார்த்தாங்க, 3வது ரொட்டியை காணோம். தம்பி, அந்த 3வது ரொட்டி என்னாச்சு, யார் சாப்பிட்டது? அல்லாஹ்வுக்கு பொதுவா எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். எனக்கு தெரியவே தெரியாது. சரி வா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக்கிட்டே போனான். ஒரு ஆட்சியில் பயங்கரமான வெள்ளம் போகும். அந்த ஆத்தை கடந்துதான் இவங்க அங்கிட்டு போகும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனுடைய கையை பிடிச்சு கொண்டு அந்த ஆத்து தண்ணியில நடந்து போறான். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ளத்துல நடந்து போறான். நடந்து போய் கரையை கடந்ததற்கு பிறகு அவன்கிட்ட கேட்டாங்க, ஏப்பா, இந்த பெருக்கெடுத்து போகக்கூடிய இந்த வெள்ளத்திற்கு மேல நம்மளை நடக்க வச்சு இந்த ஆத்தை கடக்க வச்சு அந்த அல்லாஹ் மேல சத்தியமா கேட்கிறேன், அந்த 3வது ரொட்டியை யார் சாப்பிட்டா? எனக்கு தெரியாது அப்படின்னா. 3வது ரொட்டியை யார் சாப்பிட்டதுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னா. சில பேர் கல்ல அவன்கிட்ட இருந்து உண்மையை வெளியில வர வைக்கிறது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. சுவாமியே இருப்பான், சாவடிச்சிருவான். அந்த மாதிரி ஆளு, இந்த மாதிரி குணம் உள்ளவன்லாம் மனுஷன்ல இருக்கான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த தகவல்கள் எல்லாம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டு தெரியாது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவன் ஃபோர்ஸ் பண்ணாங்க. மாப்பிள்ள உன்கிட்ட எப்படி உண்மையை வெளியில வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், அப்ப பாத்துக்கிறேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போனான். அடுத்து பசி வந்துருச்சு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அந்த மான் குட்டி ஒன்று அப்படி தப்பி ஓடுச்சு. அதை கூப்பிட்டு பொறிச்ச கறியா மாறி இருந்தான். மான் குட்டி எதுவுமே பண்ணல, பொறிச்சதா மாறி இருந்தான். அது அப்படியே பொறிச்ச கறியா மாறிடுச்சு. அது ரெண்டு பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த தில்லா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சதற்கு பிறகு அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பும்பீதின் இல்லாண்டான், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு உயிர் பெற்று செல்லுண்டான். அது அப்படியே மலிச்சுன்னு தப்பி ஓடுச்சு. அந்த எலும்பெல்லாம் சதையாகி உயிர் பெற்று அந்த மான்குட்டி எப்படி முன்னாடி தவிட்டு போச்சோ அது மாதிரி போச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவன் கையை பிடிச்சி கேட்டாங்க, பாப்பா இந்த மான்குட்டியை நமக்கு பொறிச்ச கறியாக்கி தந்து அதை மீண்டும் ஹயாத்தாக்கி இப்படி ஓட விட்டானே, அந்த அல்லாஹ் மேல சத்தியமா கேட்கிறேன், இந்த மூணாவது ரொட்டி யாருப்பா சாப்பிட்டது? அல்லாஹ் மேல சத்தியமா எனக்கு தெரியாதுன்னுட்டான். எனக்கே தெரியாது அப்படின்ட்டான். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரி வா போவோம் அப்படின்னு கூட்டிக்கிட்டே போனான். நம்மள மாதிரி ஆளா இருந்தா அவனை உடனே குடிச்சு தள்ளி விட்டு சைத்தான் முடிச்சுப்பாங்க. எல்லா பவரும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இவன் தான் இந்த மூணாவது ரொட்டியை திண்டா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமும் இருந்து அவனோட சகிச்சே போனான். அவன் இருந்து லேசா உண்மையை வெளிவர வைக்கிற வரைக்கும் எந்த பேச்சும் பேசல. திண்டா நீதாங்க தின்றுக்கண, யார் ஜிப்ரீல் அவனை திம்பாரு அப்படின்றதெல்லாம் இரண்டாவதெல்லாம் பேசல. இதே போனான். ஒரு கடைக்கு போனான். மணல் நிறைய கிடந்துச்சு. 3 குவியல், பெரிய பெரிய குவியலா மணலை பூச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு நீ தங்கமா போயிருங்கன்றான். 3 மணல் குவியல், 3 மணல் குவியல் தங்க கட்டிய மாதிரி தகத்தகன்னு மின்னு, மணல் தங்கமா மாறி மின்னு. அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்பேற்பட்ட ஆற்றலை கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் அந்த ஆசை அடக்கினால் மண்ணும் தங்கமாகும், ஆசை கூடினால் தங்கமும் மண்ணா போயிடும். மண்ணா போச்சு இவன் வந்ததுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள்ல ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த முதல் குவியல் எனக்கு, இரண்டாவது குவியல் உனக்கு, இந்த மூணாவது குவியல் அந்த மூணாவது ரொட்டியை தின்றவனுக்கு, மூணாவது குவியல் மூணாவது ரொட்டியை தின்றவனுக்கு அப்படின்னு சொல்ல, நான் தான் அந்த ரொட்டியை தின்றேன் அப்படிங்க. ஆசை, நான் தான் அந்த ரொட்டியை தின்றேன் அப்படின்னு சொன்னேன். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, நான் அப்பவே உன்கிட்ட கேட்டேன், இந்த ஆத்த கணக்காரர்கள் கைய கழுவிட்டு வந்து கேட்டேன், இல்லைன்ட்டேன், தெரியாதுன்ட்டேன், அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டேன். ஆத்த கடத்தி கேட்டேன், அப்பவும் இல்லைன்ட்டேன். மான சாப்பிட்டு கேட்டேன், அப்பவும் இல்லைன்ட்டேன். இந்த தங்க கட்டிய பார்த்தோம்னா நான் தான் ஒத்துக்கிட்டேன். உன்ன மாதிரி பேராசை பிடிச்ச உன்னோட இனிமேல் நான் கூட உன்னை வச்சுக்கிறதுல அர்த்தம் கிடையாது, நீயே இந்த பூனையை வச்சுக்க போ அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம இனி என் கூட வராது, அவங்க பயணப்பட்டு போயிட்டாங்க. இவன் 3 தங்க குவியல் அப்படி கட்டி பிடிச்சிட்டு என் தங்க குவியல், என் தங்க குவியல், என் தங்க குவியல் இருந்துகிட்டே இருந்தான். சில பேர் டவுசர் பாக்கெட்டுக்குள்ள கைய விடுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள கைய விடுவான், உள்ள வச்சிருப்பான். யாருக்கும் தெரியவும் கூடாதா, அது சரியா எடுத்து வெளியில எண்ணிடவும் கூடாதா, உள்ளேயே வச்சிருக்கான். எதுக்கு தான் வச்சிருக்கான்னு தெரியாது. தானும் செய்ய மாட்டேன், தர்மமும் செய்ய மாட்டேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயணப்பட்டு போயிட்டான். இவன் 3 அந்த குவியலையும் கட்டி பிடிச்சிட்டே கிடக்கிறான். 2 பேர் வந்தாங்க அங்கிட்டு வந்தா 3 தங்க குவியல் இருக்கு, ஒருத்தன் தான் இருக்கான். சரி மாப்பிள்ள, 3 தங்க குவியல் இருக்கு, ஒரு சைடு தான் இருக்கான். இவனை பத்தி விட்டுட்டு இந்த 3 நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதியை பிரிச்சுப்போம். அவங்க பேசிக்கிட்டே வர்றாங்க. அவங்க வந்தன்னா இவன் பார்த்தான், சரி இவங்க மொழி சரியில்லை, வித்தியாசமா முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, தரா என்னை எதுவும் பண்ணிடுறாங்க, ஆளுக்கு ஒரு குவியலா வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னான். ஏற்கனவே தில்லாலக்கடி வேலை பார்த்தவங்க இப்ப நீளமா சொல்றேன், ஆள் பொண்ணா வச்சுக்குவோம். சரி சரி ரைட்டு, நல்ல விஷயம் தான், ஆள் பொண்ணா வச்சுக்குவோம் அப்படின்னு. இப்ப பசிக்குது அப்படின்னு 3 பேருக்கும் பசி வந்துருச்சு. யார் போய் சோறு வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தான். இவன் சொன்னா, நானே போய் வாங்கிட்டு வரேன், நீங்க 2 பேரும் பார்த்துட்டு போயிட்டு போயிட்டான். இவன் சோறு வாங்க போயிட்டான்.
வாங்க போன பிறகு அவன் 2 பேரும் யோசிக்கிறான், ஆசை மனிதனை எங்க கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான வரலாறு. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, சோறு வாங்கிட்டு வரட்டும், கலந்துதா சோத்தை வாங்கி வச்சு ஒரே போட்டு மண்டையை போட்டு சாவடிச்சிடும், 2 பேரும் ஆளுக்கு பழைய அப்படின்னு சொல்லி நீங்க சோறு வாங்க போயிருக்கிறானே கொஞ்சமாவது நன்றி வேணும் இந்த பயிர்களுக்கு. காசு ஆசை வந்து விடுமையானால் எந்த ஆசை வந்தாலும் நாசமாக்கும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. இவன் சோறு வாங்க போன என்ன செஞ்சா, அங்கேயே சோத்தை தின்னுட்டு இந்த சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு வர சொத்து கொண்டு போய் கொடுப்போம், 2 பேர் தின்னுவாங்க. நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு அந்த ஆளுகளை போராடி இந்த புவியலை நம்ம வந்து தற்காத்து வச்சிருக்கோம், லேசா வந்து தள்ளிட்டு போலான்னு பாக்குறாங்க. நம்மளை யாரு, நமக்கு மண்டையெல்லாம் மூளை இல்ல, உடம்பெல்லாம் மூளை. நமக்கு சில பேர் சொல்றாங்க நமக்கு உடம்பெல்லாம் மூலம் அப்படி ஸ்டீல் பாடியே பேத்தியில உடம்ப வச்சுக்கிட்டு சொன்னா ஸ்டீல் பாடி அப்படின்னா ஒரு அகராதித்தனமான பேச்சு. அங்க இருந்து சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு வந்து நீங்க சோத்தை வாங்கி வச்சுட்டு மண்டையில ஒரே போடு சோத்தாக்கிட்டாங்க. 2 பேரும் தொலைஞ்சாண்டா ஒருத்தன். இப்ப நம்ம 2 பேரும் நிம்மதியா சாப்பிட்டு இந்த குவியல் அள்ளிக்கு போயிடுவோம். 2 பேரும் சோத்தை திண்டாங்க. சோத்தை திண்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. 3 பேரும் 3 குவியலுக்கு பக்கத்துல மூத்தாமையை கிடக்கிறாங்க. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சஹாக்களோட அந்த திரும்பி வர்றாங்க, அந்த வழியா வர்றாங்க. 3 எலும்பு கூடு கிடக்குது, 3 தங்க குவியல் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உலக ஆசை மனிதனை இந்த நிலைக்கு தான் கொண்டு போய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்யா ரஅஸு குல்லி ஹதீஆ, உலக பேராசை அனைத்து பாவங்களுக்கும் தலைமையானது. அதான் ஆசை வந்தாலும் எல்லா பாவமும் தானா வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, சொல்றது லேசு, கேட்கிறது லேசு. ஆனால் ஆசையை குறைத்துக் கொள்வது என்பது கடுசு. ஆசையை குறைத்துக் கொள்வது என்பது கடுசு. அல்ஹம்துலில்லாஹ், உள்ளது போது இருக்கிறத சாப்பிட்டாக்கா மூத்தா போவோம் அப்படிங்கிற நினைவுங்கிறதே வரவே வராது. காசாசை என்பது கபர் வரையிலும் நீடிக்கும் என்று படைத்தவன் சொல்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலேயும் அல்லாஹ்வின் பக்கமாக தர்மம் கொடுக்க சொல்லிட்டே இருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஷ்காத்தில் இந்த ஹதீஸ் இருக்கு. அவங்க மேல் துண்டுல ஒரு 3 பேரிச்சம்பழத்தை முடிச்சு வச்சிருந்தாங்க. 3 பேரிச்சம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பிலாலே நீ என்னது அப்படின்னா, யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பழம் கிடைச்சிச்சு, அதை சாப்பிட்டு 3 பழம் வச்சிருக்கேன், நாளைக்கு சாப்பிடுறதுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், சொன்னாங்க, நீ நரகத்துடைய நெருப்பு கங்கை எடுத்து வைத்து இருக்கிறாய், இன்னைக்கு தந்து அல்லாஹ் நாளைக்கு தரமாட்டானா உனக்கு. தான் கல்விக்கு போட்டோம், 3 பழத்தையும் கல்விக்கு போட்டேன். அருமையானவர்களே, சஹாபாக்களை இந்த ஆசையிலிருந்து சுத்தப்படுத்தி அவர்களை எந்த நிலைக்கு கொண்டு போயிட்டார்கள் என்று சொன்னால், உலகம் அவர்களுக்கு பெருசாக தெரியவில்லை, எதையும் அல்லாஹ்வுக்காக இழக்க அவர்கள் தயாராக ஆசையற்ற மனிதர்களாக உருவாக்கிய ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எனவே ஆசை தேவை, அது அளவோடு இருந்தால் வளமோடு வாழ முடியும். ஆசை கூடுமையானால் அமலிலே கவனம் இருக்காது, தொழுகையில ஓர்மை இருக்காது. அந்த சிந்தனையே வரணும். அந்த சிந்தனையிலிருந்து நம்மளை மாற்றிக்கொள்ளாத வரையிலையும் தொழுகையில் ஒரு வகையான ஒரு அமைதியற்ற நிலையை இருந்து கொண்டிருக்கும். எனவே பேராசை என்பது மனிதனை பேராபத்தில் கொண்டு போய் விடக்கூடிய ஒன்று. சில பேர் சொல்லுவாங்க, தாய் தகப்பன் நான் என் பிள்ளைய பார்க்காம இருக்க மாட்டாங்க, காலையில பார்க்கணும், மத்தியானம் பார்க்கணும், நைட்டு பார்க்கணும், சாயங்காலம் பார்க்கணும், நைட்டு பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஏன் பாப்பா, சிங்கப்பூர்ல உங்க பையன் படிச்ச படிப்புக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு, பையனை அனுப்பிடலாமா? 5 லட்சம் ரூபாயா?
அனுப்புவோம். வீடு வாசல் கட்டி புள்ள நல்லா இருக்கணும்ல. சொல்ல போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா இருக்கணும்ல, புள்ள நல்லா இருக்கணும்ல, அதனால அனுப்பிவிடும். காலையில பார்க்கணும், மத்தியானம் பார்க்கணும், சாயங்காலம் பார்க்கணும், நைட்டு பார்க்கணும்டாலே 5 லட்சம் ரூபாய்க்காமே அனுப்பிவிடும். செம்மையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆசை என்பது மனிதனை கொல்லக்கூடிய சுலபாயிஷ். காசாசை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வணக்கத்திலிருந்தும் இறை தொடர்பிலிருந்தும் அவனை கொன்றுவிடும் என்று அல்லாஹ் சொல்றார். அழிவில் போட்டுவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு தஆலா அதிலிருந்து நாம் விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். வணக்கத்திலும் இறை நெருக்கத்திலும் சுமைகான அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். நாளை ரப்பை சந்திக்கின்ற பொழுது அவன் விருப்பத்திற்கு இணங்க வாழ்ந்த நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.